ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழியாத இரவு அப்படின்னு சொல்லி ஒரு பேய் கதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தானே நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோவாகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நள்ளிரவு ராத்திரியில் ஒரு கிராமத்தின் முடிவில் பழமையான ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டின் பின்புறம் எந்த ஒரு வீடும் கிடையாது. அடர்ந்த ஒரு காடாக இருந்தது. அந்த வீட்டின் அருகே எந்த ஒரு வீடும் இல்லாததால் அது தனிமையாக இருந்தது. ஒரு கிராமத்தின் முடிவில் அது இருந்தது. அந்த வீட்டில் சில நம்பிக்கையுடன் கூறுவார்கள், அது ஒரு பேய் வீடு, அங்கு பேய் இருப்பதாகவும் அங்கு சில குரல்கள் கேட்பதாகவும் கூறுவார்கள். ஆனால் அந்த வீட்டிற்கு அருகில் யாரும் செல்லக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஊரில் உள்ள ரஹீம் அப்படிங்கிற ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்திருக்கான். ஒரு நாள் அவன் வந்து வேலை முடிஞ்சு அந்த வழியாக வரும்போது, இந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டோட கதவை அப்படியே மெதுவாக திறக்கும் போதே அந்த பயங்கரமான ஒரு காற்றோட ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வந்து அந்த கதவை திறந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து வருது. அந்த வாசனை அவன் ஸ்மெல் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுக்கு ஒரு விதமான அப்படியே மயக்கம் மாதிரி வந்துருச்சு அவனுக்கு. உள்ளே போய் அந்த அரைக்குறை மயக்கத்தில் அவன் என்ன பண்ணுறான், மெதுவாக ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா, நிறைய ஓவியங்கள்லாம் அப்படியே ரத்தத்தாலேயே வரைஞ்ச மாதிரி இருக்குது. அங்கங்கே பார்த்தோன்னா நிறைய பாத்திரங்கள் வந்து அப்படியே சிதறி போய் கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு விதமான பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியில் காட்டிக்கலை. சரி, இதெல்லாம் என்ன விதமான ஓவியங்கள், ஏன் இந்த வீடு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வியை அவனாவே கேட்டுக்கிறான். சரின்ட்டு உள்ளே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் ரொம்ப அப்படியே பாலடைஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் மெதுவாக அவன் தள்ளி விட்டுட்டு அப்படியே மெதுவாக அந்த கதவை நகர்த்தி திறக்கிறான். திறந்த உடனே உள்ளே ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் இருந்து ஒரு குட்டி பிசாசு ஒன்று அப்படியே மெதுவாக அந்த கதவு திறந்த உடனே அவனை பார்த்த மாதிரியே மெதுவாக நகர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. என்னடா இது நம்மளை நோக்கி வருதே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வித பயம். அந்த பிசாசு அவனோட அருகில் வர வர அவன் ரஹீம் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு பின்னோக்கி நடக்கிறான். ஆனால் அது ரொம்ப வேகமாக வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிது. ரொம்ப முன்னாடி வந்து நின்றுட்டு ரொம்ப மெதுவாக மெல்லிய குரலில் பேசுது. இங்கே வந்த யாருமே வந்து திரும்ப போனதா சரித்திரமே கிடையாது. நீ இங்கே வந்திருக்க, கண்டிப்பாக நீயும் இங்கேருந்து போக போகிறது கிடையாது, நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அதை கேட்டவுடனே ரஹீம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வீடை விட்டே வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடுறான். ஆனால் அவனால் ஓட முடியல. அவன் ஓடுற ஒவ்வொரு திசையிலும் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிசாசு போய் முன்னாடி நிற்கிது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் கதவு ஓப்பனாக இருக்க மாதிரியே இருக்கும். அவன் அங்கே ஓடுவான், அந்த பக்கம் டோர் க்ளோஸ் ஆகிடும். திரும்ப இந்த பக்கம் கதவு ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும், இங்கே ஓடுவான், அந்த டோரும் திரும்ப க்ளோஸ் ஆகிடும். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு விதம் மாயமாக இருந்த மாதிரியே இருக்குது. எங்கெங்கே கதவுகள் இருக்கோ அங்கேயெல்லாம் அவன் வெளியில் தப்பிச்சு ஓடலான்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் ஓட முடியலை. எல்லா இடத்தையுமே அது என்ன பண்ணுது, அந்த பிசாசுன்னா அதை அடைச்சி வச்சிருது. அவனுக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம எந்த வழியில் போனாலும் அடைச்சி வச்சிருது, நம்ம எப்படி வெளியில் போக முடியும், ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நம்ம உள்ளேயே இருந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ளே உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக அந்த பிசாசு வந்து ரஹீம் கிட்ட பேசுது. நீ வந்து வெளியில் போகணும்னு நினைக்காத, நீ வெளியில் போகணும்னு நினச்சாலும் உன்னால் வெளியில் போக முடியாது, வீணாக முயற்சி செய்யாத அப்படின்னு வந்து பேசுது. ஆனால் ரஹீம் என்ன பண்ணுறான், 5 முறை வந்து வெளியில் தப்பிச்சு போகலான்னு அவன் நினச்சுமே அவனால் அதிலிருந்து வெளியில் போக முடியல. 6வது முறையாக அவன் என்ன பண்ணுறான், கடைசி முயற்சியை எடுக்கிறான். வேகமாக ஓடி அந்த கதவை திறக்கிறதுக்கு ஓடுறான். அந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா அவனை அடித்து அப்படியே உள்ளே தள்ளி திரும்பவும் கதவை சாத்திடுது. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப அடி வாங்கி அந்த பிசாசுக்கிட்ட ஒரு மாதிரி இரத்த காயங்களோடு அவன் கீழே வந்து விழுந்துடுறான்.
அந்த பிசாசு சொல்லுது, இந்த வீட்டுக்குள்ளார வந்த இத்தனை பேர் இறந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வித பாவக்கணக்கில் வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிசாசு சொல்லியிருக்கு. நீயும் இந்த பாவக்கணக்கில் சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவனால் ஆமாம் இல்லைங்கிற பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவனோட நிலைமை வந்து இருக்குது. நீ வந்து நான் போகிற இடத்த நீ என்ன பின்தொடர்ந்த அப்படின்னா நீ வந்து வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிசாசு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு ரஹீம் என்ன பண்ணுறான், அவனால் எந்திரிக்கவே முடியலை. இருந்து முயற்சி பண்ணி ஒரு குச்சியை எடுத்து ஊனி பின்னாடியே அப்படியே மெதுவாக அந்த பிசாசு எங்கே போகுதோ அது வழியாகவே அவன் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். தனித்தனியாக இருந்த ஒரு குகை மாதிரி இருந்த அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாயாஜலம் மாதிரி நடந்து தான் இவனுக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த வீடெல்லாம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா திரும்ப 2 வீடாக பிரிஞ்சு இருந்தது ஒரே வீடாக மாறிடுச்சு. அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் சுவாசம் வருது. கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வெளியில் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுக்கிட்ட கெஞ்சினான். ஆனால் அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, நீ உள்ளே வந்தது தான், ஆனால் திரும்ப வெளியில் போகணும்னு நினைக்காதுன்னு உனக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா, நீ இனிமேல் வந்து வெளியில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிசாசு அவங்ககிட்ட சொல்லிடுது. அதோட ரஹீம் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு போயிடுறான். ஒரு சில வாரங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய வீடு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல ஒரு புது வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு அழகான புது வீடு, இப்போ தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோடு கூடிய ஒரு புது வீடு வந்து இருந்திருக்கு. அந்த வீட்டில் வெளியில் மேலே என்ன பேர் எழுதியிருக்கு அப்படின்னா ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம ரஹீம் தான் இங்கே பேய் இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான், எதுவுமே நம்ப மாட்டான், ஒருவேளை அதனால தான் அவன் இங்கே வீடு கட்டி வசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இது பண்ணுறாங்க. அப்படின்னா ரஹீம் இருக்கணும்ல, ரஹீம் எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த வீடு புதுசாக அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மாயம்லாம் கிடையாது, அது ஒரு பிசாசோட நினைவாக வந்து அங்கே இருக்குது. ரஹீம் வந்து உள்ளே போய் மாட்டியிருப்பான்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக அவன் உள்ளே தான் இருக்கணும், அந்த பிசாசு வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அழியாத ஒரே இரவில் வந்து அவன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குங்க. நீங்கள் வேணும்னா அதில் ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்.